In this video, the preacher is preaching about the power of Word of God and making them to meditate the Word of God. Then the power of God starts moving over the place. Jesus repeatedly Then a lot of healing takes using place. the word of God Watchful to experience. to defend devil. சாத்தானுக்கு எதிராக Hallelujah. To Hallelujah. overcome devil. சாத்தானை எதிர்த்து போராட Word of God is the most powerful weapon. இறை வார்த்தை தான் மிக வல்லமை வாய்ந்த ஆயுதம். Use the word of God. இறை வார்த்தையை பயன்படுத்துங்கள். Use it. பயன்படுத்துங்கள். Hallelujah. Hallelujah. ஹalleluya ஹalleluya. One example I will tell you. இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்றேன். 1 Peter 1:24 word of God says through his stripes I am healed. 1 Peter 1:24 through his stripes I am healed. It is written in the word of God. இறை வார்த்தையில் எழுதப்பட்டுள்ளது அவருடைய காயங்களால் நாம் குணமடைகின்றோம். Use that word for your healing now. அந்த இறை வார்த்தையை பயன்படுத்தி நீங்கள் சௌக்கியம் பெற்றுக்கொள்ளுங்கள். Understand. I am sick. Suppose if I am sick. இப்போ நீங்க நோயாளியா இருந்தீங்கன்னா Suppose if I am sick. இப்போ நான் நோயாளியா இருந்தேன்னா I have to use this medicine word of God. நான் இந்த மருந்தாகி இறை வார்த்தையை பயன்படுத்தணும். How to use it? எப்படி பயன்படுத்தணும்? How to say? நான் சொல்லணும். 1 Peter 1:24 through his stripes I am healed. Let the healing be manifested in my body. இறை வார்த்தையை மறுபடியும் சொல்லி ஆண்டவருடைய காயங்களால் நான் குணமடைகின்றேன், ஆண்டவருடைய காயங்களால் நான் குணமடைகின்றேன் என்று சொல்லி நாம் அந்த குணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். Hallelujah. ஹalleluya. இப்ப சொல்லலாமா? இப்போது சொல்லலாமா? இப்போ சொல்லலாமா? சொல்லுவா சத்தமா சொல்லுவா. சொல்லுங்கள். அவருடைய காயங்களால் 1 Peter 2:24 2:24 1 பேதுரு 2:24 yes 1 பேதுரு 2:24 1 பேதுரு 2:24 அவருடைய காயங்களால் நாம் அவருடைய காயங்களாலே everybody say அவருடைய காயங்களால் நாம் குணமடைகின்றோம். say it மறுபடியும் சொல்லுங்கள், எடுத்து சொல்லுங்கள். அவருடைய காயங்களால் நாம் குணமடைகின்றோம். use it பயன்படுத்துங்கள். use it பயன்படுத்துங்கள். put your hand in the place where you need healing. உங்களுக்கு எந்தெந்த இடத்துல எல்லாம் குணம் பெற வேண்டுமோ அந்த இடங்கள்ல கரங்களை வைத்து ஜெபியுங்கள். say this word. அந்த இறை வார்த்தையை சொல்லி ஜெபியுங்கள். 1 Peter 1:24 1 பேதுரு 2:24 2:24 1 Peter 2:24 1 பேதுரு 2:24 through his stripes அவருடைய காயங்களால் I am healed. நான் குணமடைகின்றேன். now say it. எடுத்து சொல்லி ஜெபியுங்கள். now say it. எடுத்து சொல்லி ஜெபியுங்கள். put your hand and say it. அவருடைய காயங்களால் நாம் குணமடைகின்றேன் என்று எடுத்து சொல்லி ஜெபியுங்கள். it will happen for you. உங்களுக்காக அது நடைபெறும். it will happen for you. உங்களுக்காக அது நடைபெறும். say it. நீங்கள் குணம் பெற வேண்டிய இடங்களில் கரங்களை வச்சிட்டு ஜெபியுங்க. say it. ஜெபிக்கணுமா? louder say it. உங்களுக்கு எந்த இடத்துல குணம் பெறணுமோ அந்த வலது கரத்தை வச்சு ஜெபியுங்கள். அவருடைய காயங்களால் நாம் குணமடைகின்றேன். yes ஹலா say it. எடுத்து சொல்லி ஜெபியுங்கள். say it. எந்த இடத்துல நாம் குணம் பெறணுமோ அந்த இடத்துல கரங்களை வச்சு ஜெபியுங்கள். get up and say this. எழுந்து நின்னு சொல்லுங்க. எடுத்து சொல்லி ஜெபிங்க. நீங்க மத்தவங்க எல்லாம் எடுத்து சொல்லி ஜெபிச்சிட்டே இருங்க. உங்களுக்கு எந்தெந்த இடத்துல எல்லாம் சௌக்கியம் வேணுமோ அந்த இடத்துல கரங்களை வச்சு ஜெபிங்க. கரங்களை வச்சு ஜெபிங்க. brother come here brother. சகோதரன் அந்த பக்கம் வாங்க. எந்திரிச்சு வாங்க. 3 மத்தவங்க சொல்லி ஜெபிங்க. உங்களுக்கு எந்த இடத்துல குணம் பெறணுமோ அந்த இடத்துல கரங்களை உங்களுடைய வலது கரத்தை வச்சுட்டு ஜெபிங்க. அவருடைய காயங்களால் நான் குணமடைகின்றேன் என்று ஜெபியுங்கள். 3 endoscopy 1 colonoscopy. even after that the doctors are not able to found. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு டாக்டர்களால பல மருத்துவத்துக்கு அப்புறம் கண்டுபிடிக்க முடியும். today ஆனா இன்று through the power of the word இறை வார்த்தையின் வல்லமையால் Jesus is healing you. ஆண்டவர் உங்களை குணப்படுத்துகின்றார். receive it. பெற்றுக்கொள்ளுங்கள். where is husband? You are the husband?
கணவனிங்க சகோதரிയുടെ கணவனிங்க தந்தையே உம்மை நான் ஆராதிக்கின்றேன். Some operation ஒரு ஆபரேஷன் getting cancelled now. கேன்சர் பத்தின ஏதோ No, ஆபரேஷன் no. Operation is getting cancelled. No cancer. ஓகே சாரி ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தது ஆண்டவர் அதை எடுத்து மாத்துறாரு. Amen. Now, here only. Power of God is moving. தெய்வீக வல்லமை கடந்து வருது. First Peter 2:24. 1 பேதுரு 2:24. First Peter 2:24. 1 பேதுரு 2:24. Power of the word. இறை வார்த்தையின் வல்லமை. Power of the word. இறை வார்த்தையின் வல்லமை. It's a wonderful healing. It's a wonderful healing. It's a wonderful healing. அற்புதமான சுகம். ஒரு அற்புதமான சௌக்கியம் அது. சௌக்கியம். அவர் வெற்றி கொண்டிருக்கிறேன். அற்புதமான சுகம் சௌக்கியம். All of you pray. எல்லா மக்களும் ஜெபிப்போமா? சேர்ந்து ஜெபிப்போமா? This is something huge. ஒரு பெரிய அருமடையாளம் அது. This is something huge. இது ஒரு பெரிய சௌக்கியம் அது. You just sit there and pray. ஜெபியுங்கள். தந்தையே உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசுவே உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஆவியே உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஒவ்வொரு இறைவா ஆராதிக்கின்றேன். தந்தையே உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசுவே உம்மை நான். How are you going to see you are healing in your body today? நீங்க குணம் பெற போகின்றீர்கள் என்பதை நீங்க எப்படி பார்க்க போறீங்க? This side is frozen. இந்த பக்கம் உங்களுக்கு ரொம்ப மறுத்து போய் இருக்குது. It's a frozen shoulder. உங்களுக்கு அந்த தோள்பட்டை மறுத்து போய் இருக்குதுங்களா? The left side இடது பக்கம் is weak, but today அது வலுவற்றதாக இருக்குது. ஆனா இன்று இறை வார்த்தையின் வல்லமை. Yes, Father. Husband. Your husband. Jesus is touching you. Jesus is touching you now. இயேசு உங்களை தொடுகின்றார். Pray. செபிங்க. Your husband is healed. உங்களுடைய கணவன் குணம் பெற்றுட்டார். Your husband is healed. உங்களுடைய சௌக்கியமாய் இருக்கிறார். நன்றி இயேசுவே. One person is sitting here even without faith. He is receiving healing. இந்த பக்கத்துல ஒருத்தர் ஜெபிக்காமையே இதுவரைக்கும் ஜெபிக்கவே இல்ல, ஜெபிக்காமையே குணம் பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். Without faith. ஜெபிக்காமையே நீங்க குணம் பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள், சௌக்கியம் பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். No faith. நம்பிக்கை இல்லாம நீங்க உட்கார்ந்துட்டு நீங்க அந்த குணம் பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். But Jesus is touching you. ஆண்டவர் உங்களை தொடுகின்றார். You are not believing, but others are believing for you. நீங்க உங்களுக்கு நம்பிக்கை இல்ல, ஆனா உங்களுக்காக மத்தவங்க நம்பிக்கையோட ஜெபிக்கிறாங்க. Hallelujah. Hallelujah. Others are believing for you. மத்தவங்க உங்களுக்காக நம்புறாங்க. And you are receiving healing. அதனால நீங்கள் குணம் பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். Hallelujah. Hallelujah. God is considering others' faith for you. மற்றவர்களுடைய நம்பிக்கையை ஆண்டவர் உங்களுக்காக எடுத்திருக்கிறார். Oh my God, this person is receiving a wonderful healing. இந்த சகோதரர் ஒரு அருமையான சௌக்கியம் பெற்றுக் கொண்டிருக்கின்றார். Word will bring the power. இறை வார்த்தை வல்லமையை கொண்டு வரும். Say it louder. First Peter 2:24. சத்தமா எடுத்து சொல்லி ஜெபிப்போம். 1 பேதுரு 2:24.
1 பேதுரு 2:24 அவருடைய காயங்களால் நான் குணமடைகின்றேன். எடுத்து சொல்லி ஜெபிப்போம். 1 பேதுரு 2:24. Whoever I prayed, please.